In this video lecture, we are going to discuss about Lagrangian equation from D'Alembert principle. D'Alembert principle இருந்து எப்படி Lagrangian equation derive பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Here we are going to consider a system of particle. We are well known the system of particle consists of large number of particle. அதில் நிறைய பார்ட்டிகிள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸோ இப்போ நிறைய பார்ட்டிகிள் இருக்கும்போது அதோட பொசிஷன்ஸ் நம்ம வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆர் இட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து கன்ஸ்டெயின்டாக இருக்கிறதுனால ஒரு சிஸ்டம் கன்ஸ்டெயின்டாக இருக்கிறதுனால அதில் இருக்க பார்ட்டிகிள்ஸோட பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் தான் வந்து என்ன செய்யணும்னா கரெக்டாக இருக்கும். ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ்னால் அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை வச்சு எழுதுறது தான். ஸோ அப்போ இங்கே R1 அப்படிங்கிறத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா R1 ப்ராக்கெட் Q1 Q2 Q3 அப் டு QK கமா QF கமா T அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே போல் R2 எழுதியிருக்காங்க. அப்போ ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதுனோம்னா RI, அதாவது ஒரு ரைட் பார்ட்டிகள் எழுதுனோம்னா RI இட்ஸ் ஈக்குவல் டு RI Q1 Q2 Q3 QK கமா QF அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிஸ்டம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற போகிறோம். அதில் ஒரு ஐத்து பார்ட்டிகள், ஏதாவது ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகளை நம்ம இமேஜின் பண்ணியிருக்கோம். அதோட மாஸ் என்னென்னா எம், அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எஃப்ஐ. அப்போ நம்ம டிஎலம்பர்ட் பிரின்சிபல் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். டிஎலம்பர்ட் பிரின்சிபல் ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஸ்டாட்டிக்கில் இருக்கிற ஒரு பொருளில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை தான் என்ன செய்யணும்னா அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும்னா டிஎலம்பர்ட் பிரின்சிபல் எழுதியிருக்கோம். ஸோ அப்போ டிஎலம்பர்ட் பிரின்சிபல் சம்மேஷன் ஆஃப் ஐ எஃப்ஐ மைனஸ் பிஐ டெல் ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இதில் எஃப்ஐ அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு, பிஐ அப்படிங்கிறது பிஐ டாட் அப்படிங்கிறது இனர்ஷியல் ஃபோர்ஸு, டெல் ஆர்ஐ அப்படிங்கிறது விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான். ஓகே, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதில் பிஐ டாட் அப்படிங்கிறத என்ன எப்படி எழுதலாம்னா எக்ஸ்பிரஸ் பண்ணி எம் இன்ட்டு ஆர்ஐ டபுள் டாட்னு எழுதலாம். அதாவது பிங்கிறத லீனியர் மொமெண்டத்தை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே எம்ஐ டபுள் டாட் ஆர்ஐ டபுள் டாட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆறுங்கிறது வந்து பொசிஷனை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி, அதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ பிஐ டாட் அப்படிங்கிறது நமக்கு என்ன எப்படி எழுதலாம்னா மாஸ் இன்ட்டு ஆர் டபுள் டாட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி எழுதலாம். எஃப்ஐ மைனஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் டெல் ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன எழுதியிருக்கோம்னா ஆர்ஐ அப்படிங்கிறது என்னென்னா ஆர்ஐ இட்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ Q1 Q2 Q3 QK அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இதுதான் அதோட பொசிஷன்ஸ் வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்ட் ஆக போகுது. ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ்ட் ஆக போகுது. அப்படி டிஸ்பிளேஸ்ட் ஆகிறது என்ன சொல்கிறோம்னா விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி சொல்லுவோம். விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டெல் ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவோம். இங்கே இந்த ஈக்குவேஷனுக்கு டெல் ஆர்ஐ எழுதுனோம்னா நமக்கு எப்படி வரும்னா இது வந்து ஒரு செயின் ரூல். செயின்னா நிறையா கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். அப்படி எழுதணும்னா இங்கே டெல் ஆர்ஐ நமக்கு எப்படி வரும்னா டெல் ஆர்ஐ இட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் கே 2RI டிவைடட் பை 2QK இன்ட்டு டெல் QK அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இதை ஈக்குவேஷன் 4 நம்ம எழுதியாச்சு. ஓகே, அடுத்து அந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எஃப்ஐ மைனஸ் எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் இன்ட்டு டெல் ஆர்ஐன்னு இருக்குது. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யணும்னா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா இதை என்ன செய்யணும்னா மைனஸில் இருக்குது, இந்த சைடில் வரும்போது ப்ளஸில் வரும். ஸோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிட்டோம். சம்மேஷன் ஆஃப் ஐ எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் டெல் ஆர்ஐ இட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஐ எஃப்ஐ இன்ட்டு டெல் ஆர்ஐ. இதை இந்த பக்கம் எழுதிட்டோம். இந்த எம்ஐ வந்து இந்த பக்கம் எழுதி வச்சுருக்கோம். அவ்வளோதான், மைனஸ் ப்ளஸ் தான் மாற்றி எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து அந்த ஈக்குவேஷன் 5ல் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்னா டெல் ஆர்ஐ அந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டெல் ஆர்ஐ இங்கே 4th ஈக்குவேஷன் எழுதியிருக்கும் பாருங்கள். டெல் ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் கே 2RI டிவைட் பை 2QK இன்ட்டு டெல் QKன்னு எழுதியிருக்கோம். அந்த வேல்யூவை கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த இடத்துலையும் எங்கேயும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே வந்து சம்மேஷன் ஐ இருக்குது,
அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் சம்மேஷன் கே இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். சம்மேஷன் ஐ அண்ட் சம்மேஷன் கே எம்ஐ ஆர்ஐ டபுள் டாட் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே அண்ட் டெல் கியூகே அப்படின்னு எழுதியாச்சு. அதே போல் நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சம்மேஷன் ஐ சம்மேஷன் கே எஃப்ஐ டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே அண்ட் டெல் கியூகேன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஆர்ஐ டபுள் டாட் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டி பை டிடி ஆர்ஐ டாட் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே இதை நம்ம என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இது யூவி ஃபார்மெட்டில் இருக்குது, இது யூ இது வி. ஸோ இப்போ யூவை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி எழுதினோம்னா ஃபஸ்ட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆர்ஐ டபுள் டாட், ஏன்னா இங்கே ஆர்ஐ டாட்னு இருக்குது, டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆர்ஐ டபுள் டாட்னு வரும். டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே ப்ளஸ் அதே போல் ஆர்ஐ டாட், இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இதை நம்ம அப்படியே டி பை டிடி டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதில் இந்த வேல்யூ மட்டும் ஆர்ஐ டபுள் டாட் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இதை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா என்ன செய்யணும், மைனஸாக மாறும். ஸோ இப்போ மைனஸாக மாறும்போது நமக்கு என்ன செய்யலாம்னா ஆர்ஐ டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே இட்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதும், இந்த வேல்யூவை அப்படியே இங்கே எழுதியிருக்கோம். மைனஸில் வந்து இந்த டேர்மை இங்கே போட்டு எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு ஆர்ஐ டபுள் டாட் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே வேல்யூ என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அந்த வேல்யூவை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் 6ல் கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி ஈக்குவேஷன் 6ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 8 நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போகணும். இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதில் வந்து நிறையா கோஆர்டினேட்ஸ் இருக்குது, Q1 Q2 Q3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா செயின் ரூலை நம்ம யூஸ் பண்ணணும். செயின் ரூல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த எழுதியிருக்கும் பாருங்கள், ஆர்ஐ டாட் இட்ஸ் ஈக்குவல் டு டெல் ஆர்ஐ டிவைட் பை டெல் டி. டீயை வச்சு தான் பண்ணுறதுனால நீங்கள் டெல் டின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இங்கே டோ ஆர்ஐ டிவைட் பை டோ Q1 டாட், அதே போல் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ Q2 டாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா அதில் இருக்க கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறது ஒரு செயின் போல் நம்ம பண்ணிகிட்டே போகணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா செயின் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம இந்த செயின் ரூலை நம்ம மொத்தமாக கம்பைன் பண்ணி எழுதணும்னா என்ன செய்யணும், இந்த மாதிரி எழுதலாம். ஆர்ஐ டாட் இட்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் கேஸ் ஈக்குவல் டு 1 பவர் மேலே வந்து எஃப் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே இன்ட்டு கியூகே டாட் ப்ளஸ் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கும். லாஸ்ட்டில் வந்து என்ன செய்யணும்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூவை நம்ம இங்கே இப்படி எழுதியாச்சு, டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே. ஸோ ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா ஈக்குவேஷன் 9 டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு கியூகே டாட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த சைடில் டோ ஆர்ஐ டாட் டிவைட் பை டோ கியூ, இந்த வேல்யூ டோ கியூகே டாட் அதை எழுதியாச்சு. அதே போல் இந்த பக்கம் வரும்போது என்ன செய்யணும்னா டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே இன்ட்டு என்ன செய்யணும், இது இங்கே வந்து டோ கியூகே டிவைட் பை டோ கியூகே டாட் டிவைட் பை கியூகே டாட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மேலே கீழே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 தான் வரும். ஸோ அப்போ டோ ஆர்ஐ டாட் டிவைட் பை டோ கியூகே டாட் இட்ஸ் ஈக்குவல் டு டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே. இது என்னென்னா அங்கே டாட் போட்டு எழுதிக்கணும், ஆர்ஐ டாட்டு கியூகே டாட்டு, இங்கே வந்து ஆர் கியூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே வேல்யூ அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறது. ஓகே, இதில் ஒரு எழுதுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து டோ பை டோ டீன்னு சொல்லிட்டு வரும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஈக்குவேஷன் 9 திரும்பவும் என்ன செய்ய போகிறோம்னா பார்சியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு கியூகே வச்சு. முன்னாடி வந்து கியூகே டாட்டை வச்சு பண்ணணும், இப்போ வந்து கியூகே வச்சு பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனை என்ன எதை வச்சு பண்ணணும்னா கியூகே வச்சு பண்ணணும்.
அப்படி பண்ணோம்னா என்ன வரும்னா டோ கியூகே டாட் டோ ஆர்ஐ டாட் டிவைட் பை டோ கியூகே இட்ஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் R1 டிவைட் பை டோ கியூகே இன்ட்டு டோ Q1. அது ஒரு செயின் ரூல் தான். அதில் வந்து என்ன செஞ்சுருப்போம்னா கீழே எதாவது பண்ணுறோமோ அதை அப்படியே ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதியிருப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு. நமக்கு ஆல்ரெடி ஒரு வேல்யூ தெரியும், அதாவது t/dt இன்ட்டு டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே, t/dt டோ ஆர் டிவைட் பை டோ கியூகே. அதுக்கு என்ன வேல்யூ வரும்னா இந்த மாதிரி இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூவையும் ஈக்குவேஷன் 11ஐயும் ஈக்குவேஷன் 12ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதுவும் என்ன செய்யணும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ அதோட ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் என்ன செய்யணும்னா ஈக்குவலாக இருக்கும். இதுவும் என்ன செய்யணும்னா கம்பல்சரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதை தான் என்ன செஞ்சுருக்கோம்னா ஈக்குவேஷன், அது ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கும். அது t/dt டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே இட்ஸ் ஈக்குவல் டு டோ ஆர்ஐ டாட் டிவைட் பை டோ கியூகேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். இது ஈக்குவேஷன் 13. ஓகே, ஈக்குவேஷன் 8ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவேஷன் 8ல் t/dt ஆர்ஐ டாட் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகேன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை இங்கே எழுதியிருக்கோம். இதில் டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே அதுக்கு பதிலாக என்ன போடலாம்னா டோ ஆர்ஐ டாட் டிவைட் பை டோ கியூகேன்னு எழுதலாம். இது எங்கேருந்து எழுதியிருக்கோன்னா ஈக்குவேஷன் 10லேருந்து எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் 10 லாஸ்ட்டில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா டோ ஆர்ஐ டாட் டிவைட் பை டோ கியூகே டாட். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இங்கே டாட் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக. இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா இந்த வேல்யூக்கு பதிலாக இதை நம்ம போட்டுக்கலாம், இந்த வேல்யூக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் அது மீன். ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இடத்துல டாட் இல்லாமல் இருக்குது. இது ரெண்டுலேயுமே என்ன செய்யணும்னா ஆர்ஐ டாட் கியூகே டாட் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த சைடில் டாட் வச்சு எழுதியிருக்கோம். அது எதுலேருந்து எழுதியிருக்கோம்னா ஈக்குவேஷன் 10லேருந்து அதை நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இது என்னென்னா இது பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது. இந்த ஆர்ஐ டாட்டுங்கிறது வந்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது, இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் இல்லை. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன செய்யலாம்னா நம்ம ஆஃப் இன்ட்டு ஆர்ஐ டாட் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம். அதாவது இந்த ஆர்ஐ டாட்டையும் சேர்த்து மொத்தமாக என்ன எழுதலாம்னா ஆஃப் இன்ட்டு ஆர்ஐ டாட் ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஈக்குவேஷன் 8ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த மாதிரி எழுதியிருக்கோம். சம்மேஷன் k mi t/dt டோ டிவைட் பை டோ கியூகே. இங்கே என்ன செய்யுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 8 கூட போக வேண்டியதில் மேலே இருக்குது. இதில் கூட இந்த ஆரையும் நம்ம என்ன செய்யலாம்னா மல்டிபிள் பண்ணி என்ன செய்யணும் ஆஃப் இன்ட்டு ஆர்ஐ ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியாச்சு. ஆர்ஐ டாட் ஸ்கொயர்டுன்னு எழுதியாச்சு. அதே போல் இங்கே என்ன செஞ்சுருக்கோன்னா ஈக்குவேஷன் 8ல் இந்த வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணி என்ன செஞ்சுருக்கோன்னா ஆஃப் இன்ட்டு ஆர்ஐ டாட் ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு எழுத என்ன செஞ்சுருக்கோம்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதியிருக்கோம். இந்த 8th ஈக்குவேஷனில் இந்த வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஆஃப் இன்ட்டு இது வெளியில் இருக்கிற இந்த எம்ஐயை கொண்டு வந்து என்ன செய்யப்படுறோம்னா உள்ளே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா ஆஃப் இன்ட்டு எம்ஐ ஆர்ஐ டாட் ஸ்கொயர். இங்கே என்ன செய்யணும்னா இந்த எம்ஐ இங்கே உள்ள மல்டிபிள் ஆகும். ஸோ ஆஃப் இன்ட்டு எம்ஐ ஆர்ஐ டாட் ஸ்கொயர்டுன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சது தான் ஆஃப் இன்ட்டு எம்வி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து கைனட்டிக் எனர்ஜி. ஆஃப் எம்வி ஸ்கொயர்டுங்கிறது வந்து கைனட்டிக் எனர்ஜி. இங்கே சம்மேஷன் ஆஃப் இன்ட்டு எம்ஐ ஆர்ஐ டாட் ஸ்கொயர்டு. ஆர்ஐ டாட்டுன்னு வந்துட்டாலே இது வெலாசிட்டி தான். ஸோ அப்போ இது வி ஸ்கொயர்டு தான். ஸோ அப்போ நம்ம கைனட்டிக் எனர்ஜி டி அப்படிங்கிற வேல்யூவை நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஈக்குவேஷனில் இந்த வேல்யூக்கு பதில் நம்ம என்ன போட்டுருக்கோம்னா டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியாச்சு. நமக்கு இந்த வேல்யூ வருது. இப்போ இதில் எஃப்ஐ இன்ட்டு டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகே. அதாவது இது வந்து என்ன சொல்கிறோம்னா ஒர்க்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்ன சொல்கிறோம்னா ஒர்க்கு. ஸோ எஃப்ஐ இன்ட்டு டோ ஆர்ஐ டிவைட் பை டோ கியூகேக்கு பதிலாக என்ன செய்யணும்னா கேபிட்டல் கியூகே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த வேலைக்கு பதிலாக என்ன செய்யலாம்னா கியூகேயை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 18 எப்படி வரும்னா இந்த மாதிரி சம்மேஷன் கே t/dt டோ டி டிவைட் பை டோ கியூகே மைனஸ் டோ டி டிவைட் பை டோ கியூகே டெல் கியூகே
இந்த எஃப்ஐ டோ ஆர் டிவைட் பை டோ கேக்கு பதில் என்ன செய்யணும் கியூகே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதில் காமனாக என்ன இருக்குன்னா டெல் கியூகே தான் இருக்குது ரெண்டு சைட்லையுமே. ஸோ அப்போ இதை நம்ம இந்த சைடில் கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன செய்யணும்னா மைனஸில் வரும். மைனஸ் போட்டு எழுதியாச்சு. ஓகே, இதுதான் லாஸ்ட் ஈக்குவேஷன். இதில் வந்து இந்த டெல் கியூகே அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா இண்டிபெண்டன்ட் டியூ டு த ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ். ஸோ அப்போ இந்த டெல் கியூகே மட்டும் என்ன செய்யணும்னா இந்த டேர்மில் வேனிஸ் ஆயிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன செய்யணும் இந்த டி பை டிடி டோ டி டிவைட் பை டோ கியூகே மைனஸ் டோ டி டிவைட் பை டோ கியூகே இன்ட்டு கியூகே இட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்.